இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், நம்மை நம்பிக்கையுள்ள சிறைகளாய் நாம் சிறைப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் பேரில் நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அப்போ அரணாகிய கோட்டையாகிய இருக்கிற கர்த்தரிடத்திலே நாம் திரும்பணும்னு சொல்கிறார். அப்படி நாம் திரும்பும்போது நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவாராம், அதுவும் இன்றைக்கே தருவேன்னு வாக்கு பண்ணுறாரு. அப்போ தேவன் பேரிலே நாம் நம்பிக்கை வைத்து அவரிடமாய் நம் மனம் பொருந்தி திரும்பும்போது கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார். அந்த ரெட்டிப்பான நன்மையை பெறணுன்னா நம்ம என்ன செய்யணும்? சிறையில் இருக்கிறவங்க எப்படி விடுதலை ஆகணுன்ற காரியங்களை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சகரியாவை 9:11 பார்க்குறோம். நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இன்றைக்கி தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டால் எப்படி இருக்கும்? மூச்சு திணறி போய் உயிர் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம் உறவினர்களாக இருக்கலாம், நமக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டிருக்கவங்க போல இருக்கலாம். இன்றைக்கி சொல்கிறாரு, நான் என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்திலே அவர்களை விடுதலை பண்ணுவேன். ஆமேன். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுறார். அவர் நமக்கு செய்திருக்கிற உடன்படிக்கையின் ரத்தம் இல்லையா? அவர் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம் இல்லையா? எதற்காக அதை எடுக்கிறோம்? நித்தியத்தில் என்றென்றும் நான் இருப்போம் என்கிற நிச்சயத்தை கூறுவது தான் அந்த இரத்தத்தினாலான உடன்படிக்கை. இன்றைக்கி நமக்கு வாக்கு பண்ணுறார், உன்னுடையவர்கள் யார் அந்த குழியில், தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே இன்றைக்கி நான் விடுதலை பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்டவர்களுக்காக இன்றைக்கி நீங்கள் வார்த்தைக்கு காத்திருப்பீர்கள். ஆனால் இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேட்டு இதில் சொல்லப்படுகிற வசனங்களை வைத்து ஜெபித்து உங்கள் குடும்பத்தாரை நீங்கள் விடுவித்து கொள்ளுங்கள். யோபு 42:10 சொல்கிறார், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்துருளினார் பார்க்குறோம். யோபு உத்தமனும் சன்மார்கனும் நீதிமானாக இருந்தார். அப்படிப்பட்ட யோபுவே ஒரு தப்பு செய்கிறார். என்னென்னா, பிள்ளைகள் தனித்தனியாக தேவனை தேடுகிறது தான் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஆனால் யோபு தன் பிள்ளைகளுக்காக அவர் தினமும் கர்த்தரிடத்தில் வந்து அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பார் இல்லையா? அதே போல் அவங்க பிள்ளைகளின் வரிசைப்படி அவர் வந்து ஒரு நாளும் மூத்த மகனுக்கு ஒரு பலி கொடுக்கறது, இரண்டாவது மகன்னா 2 காளைகளை பலி கொடுக்கறது, இப்படி தன்னுடைய 10 பிள்ளைகளுக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். அவங்க பாவம் செய்யக்கூடாது, கர்த்தரை தூஷிச்சிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் பிள்ளைகளுக்கு நாம் இன்றைக்கி கர்த்தரை குறித்து போதித்து தேவ பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கீழ்ப்படிதலை நாம் கற்றுக் கொடுத்து வளர்த்தோன்னா அவங்க வளருவாங்க கர்த்தருக்குள்ளாக இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ளாக. ஆனால் யோபுவை அந்த மாதிரி செஞ்சதுனால தான் என்னாச்சு? ஒரே நேரத்தில் அவர் 10 பிள்ளைகளை இழந்து போகிறார். அவர் ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருக ஜீவன்களை இழந்து போகிறார். அவருடைய வேலையாட்களை எல்லாரையும் அவர் இழந்து போகிறார். எல்லாவற்றையும் இழந்து அவர் நடு தெருவில் உட்கார்ற நிலமையில் இருக்கார். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொப்பளத்தினால் நிறைக்கப்பட்டு அவர் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போது யோபுவினுடைய நிலைமை மாறணுன்றதுக்கு கர்த்தருடைய ஆலோசனை என்ன? உன் சிநேகிதர்களுக்காக ஜெபி. உன்னை வந்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற உன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது நான் அப்போ உன் சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி உங்களை போல பாடுகள் உள்ளவங்க, நீங்கள் என்ன பிரச்சனை பாடுகளில் இருக்கீங்களோ உங்களை போல இருக்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்கள் கணவன்மார்கள் குடிப்பழக்கத்தில் இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாமையில் இருக்கலாம், இல்லை என்ன ஒரு போராட்டம், சமாதான குறைச்சல், இல்லை பில்லி சூன்ய கட்டுகளில் நிறைந்தவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க உங்களை போல் இருக்கிற மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. சகோதரிகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. அப்போ கர்த்தர் உங்கள் சிறையிருப்பையும் பார்ப்பார், அதை மாற்றுவார். உங்களுக்கு யோபுக்கு எப்படி முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை இரட்டத்தனையும் ஆசீர்வதித்தாரோ அதை போல் உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஏன்னா ஏசாயா 61:7 சொல்கிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும்னு சொல்கிறாரு. ரெட்டத்தனையாக பலன் தருவேன். நீங்கள் இன்றைக்கி அநேகருக்கு முன்பாக, உங்கள் ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், லட்சியம் அடைந்திருக்கலாம். அதற்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? சந்தோஷப்படுவார்கள்.
உங்கள் பாகத்திலே அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள்னு சொல்கிறார். மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். யாருக்கு? கர்த்தரிடத்தில் திரும்புகிறவங்களுக்கு இல்லையா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு இல்லையா, போராட்டத்தில் இருக்கவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போதும் கர்த்தர் நம் வெட்கத்தை எடுத்து போடுவார், ரெட்டத்தனையான பலனை தருவார், நம் இச்சைக்கெல்லாம் பதிலை தருவார். ஏசாயா 61:8 அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் தாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் அது தேவன் விரும்பலை. அதுதான் சொல்கிறாரு, நான் நியாயத்தை தான் விரும்புகிறேன், கொள்ளை பொருளால் தகன பலியை நான் வெறுக்கிறேன்னு சொல்கிறார். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி, அவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த அக்கிரமத்தை நான் உண்மையாக்கி அவர்களோடு நான் நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டு இருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ளுவாங்கன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார். அவர் உங்களுக்கு பண்ணின நித்திய உடன்படிக்கை காக்கிற தேவனாக இருக்கிறதுனால உங்கள் சந்ததியை எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக உங்கள் சந்தானங்களையும் தேவன் என்ன பண்ணுவாராம், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை அறிய பண்ணுவேன். இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று மற்ற ஜனத்தார் சொல்லும்படியாக தேவன் வைப்பேன்னு சொல்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தில் பார்க்குறோம், இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டு இருப்பேன். எதை? நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்கிற அதை மனதில் நம்பி இருக்கும்போது கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அவர் இரக்கமும் மனதிற்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனாக இருக்கிறதுனால அவர் பேரில் நீங்கள் நம்பிக்கை வைத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களை அவர் காத்து கொள்ளுவார். அப்போ தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டவங்களுக்கு தேவன் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, அவர் கிருபை இரக்கம் இருந்தால் அவங்க நிர்மூலமாகாமல் தேவன் காப்பார். அப்போ இரக்கத்துக்காக கிருபைக்காக தேவனிடத்தில் இன்னைக்கு நாம் மன்றாடுவோம். எபிரேயர் 6:18 பார்க்குறோம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்கள்னால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார்னு பார்க்குறோம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொண்டு தேவன் அவர் பேரில் நம்ம நம்பிக்கை வைக்கிறோன்னா அதை வச்சு தான் நம்ம ஓடணும். நமக்கு 2 விசேஷங்கள்னால தேவன் நம்மை ஆறுதல் உண்டு பண்ணுறாராம். பொய்யுரையாத தேவன் நமக்கு அப்படியே செய்வார். அந்த 2 காரியம் என்னென்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நாம் சுதந்திரித்து கொள்வோம் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அதே போல் அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் மாறாத நிச்சயத்தையும் பரிபூர்ணத்தையும் காமிக்கிறது. அதே போல் சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை சிறப்படுத்தி இருக்கிறாராம். அப்போது இந்த 2 விசேஷங்களையும் தேவன் சுவிசேஷங்களில் மிகுந்த ஆறுதலை தராரு, வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாக நம்மளை வைக்கிறார். அந்த நிச்சயம் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கோம்னா இன்றைக்கி நம்ம எதை குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டாம். தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்களை முறையிட்டு மன்னிப்பு கேட்டு அவரிடத்துல நம்ம திரும்பும்போது அந்த தண்ணீர் இல்லாத குழியிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் நமக்கு ஜீவனை தர யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அவங்கள கட்டுகள்லேருந்து விடுதலையாக்க தேவன் வல்லமையுள்ளவர். எரேமியா 51:10 சொல்லுது, கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார், நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனிலே விவரிப்போம். இன்றைக்கி தேவன் நம்முடைய எல்லா காரியங்கள்லேருந்து நம் நீதியை வெளிப்படுத்தினார்னா அவர் செய்கிற செயலை சீயோனிலே நாம் எல்லாருக்கும் அறிவிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். எரேமியா 31:17 சொல்லுது, உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் எல்லாம் தங்கள் தேசத்துக்கு திரும்ப வருவாங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு தேவன் எல்லாமே நம்மளை குறித்து தேவன் ஏற்கனவே எல்லாத்தையும் திட்டம் பண்ணி வைத்துட்டார் இல்லையா. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை முன் குறித்து அழைத்து அறிந்திருக்கிறார். அழைத்தவர் அப்படியே செய்வார் என்றே வேதவசனம் சொல்லுகிறது. கடைசி மட்டும் நம்ம நித்தியத்தில் கொண்டு போய் விடுற வரைக்கும் நம்ம அவர் கைவிட மாட்டார். ஆனால் உன் முடிவு உன் நம்பிக்கை உண்டு. உனக்கு உன் பிள்ளைகளும் அவங்கவுங்க தேசத்திலேருந்து திரும்ப உன்னிடத்துல வருவாங்க. சிறைப்பட்ட எல்லையிலேருந்து நம் பிள்ளைகளை நம் எல்லைக்கு தேவன் கொண்டு சேர்ப்பார். ஏன்னா நாகும் 1:7 சொல்லுது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவரே நமக்கு
அரணும் கோட்டையுமா இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவனை நம்புறோன்னா நம்மள தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் அவரே அரணும் கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாப்பார். ஏசாயா 52:2 சொல்லுது, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு. ஏன்னா நீங்கள் விலையின்றி விற்கப்பட்டீங்க, பணமின்றி மீட்கப்பட்டீங்க. ஏன்னா கர்த்தருடைய இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் இன்னைக்கு மீட்கப்பட்டு அவர் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால பாவம், அசுத்தம், காம விகாரம், இச்சை, என்னென்ன காரியம் ஒரு தூசி போல் நம்மை ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் உதறிவிட்டு எழுந்து எருசலேமில் வீற்றிருங்கன்னு சொல்கிறார். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் போட்டிருக்கிற அந்த கட்டுகளை நீ நீக்கி போடுன்றார். நம் கழுத்தில் எதை நம்ம நுகமாய் சுமந்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாரத்தை இன்னைக்கு கர்த்தர் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து எறிந்து போடுங்கன்றார். அப்போ கர்த்தர் நம்மை மீட்டு காத்து ரட்சிப்பார். எரேமியா 31:18 சொல்லுது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்கினவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. அப்போ யார் சத்தியத்தை தியானிப்பா? மரித்தோர் கர்த்தரை துதிப்பதில்லை இல்லையா? அப்போ உயிரோடு இருக்கிறவர்கள் தான் தேவனை துதிக்க முடியும், அவர் சத்தியத்தை தியானிக்க முடியும். நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான்னு கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். ஒரு குடும்பத்தில் யார் பிள்ளைகளை வழிநடத்தணும்னு வேத வசனத்தில் சொல்லப்படுதுன்னா தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு போதித்து வழிநடத்தணுன்னே இருக்குது. அப்போ தகப்பன் சத்தியத்தை பிள்ளைகளுக்கு போதித்து தெரிவிப்பான்ற ஒரு காரியத்தை இன்றைக்கி நமக்கும் விளங்க பண்ணுகிறார். ஏசாயா 49:9 பார்க்குறோம், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் சொல்கிறார். அப்போ இன்றைக்கி எதுக்காக நம்மை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார்? எதுக்காக ஊழியக்காரர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்? கட்டுண்டவர்களை நோக்கி நீங்கள்லாம் புறப்படுங்க, இருளில் இருக்கவங்களே நீங்கள் வெளிப்படுங்க, இருளை விட்டு வெளியே வாங்க, கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ளாக வாங்க. அவர் வசனத்தை கேட்டால் தான் அந்த வெளிச்சம் வரும் இல்லையா? அதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் உன்னை காப்பாற்றி நான் வச்சுருக்கேன், உன்னை எல்லா ஜனங்களுக்கும் உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன், அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுறார். அதனால் உங்களுடைய குறை குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் மனம் பொருந்தி அவரிடத்தில் அறிக்கை பண்ணி நீங்கள் திரும்பும்போது, சிறைப்பட்டு இருக்கிற நீங்கள் நம்பிக்கையோடு கர்த்தர் தான் உங்களுக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து திரும்பும்போது கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். ஆமீன்.